அனைவருக்கும் என் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்து என் பேச்சு திறமையை வெளிப்படுத்த உதவிய மதிப்பிற்குரிய கல்லூரி நீதிபதி அவர்கள் மற்றும் கல்லூரி முதல்வர் அவர்கள் மற்றும் அனைத்து பேராசிரியர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலங்களில் நீ வசந்தம், அழிந்து வரும் கலைகளை பற்றிய ஒரு சுவாரஸ்ய பயணம். வாழ்க்கையில எப்போதுமே சந்தோஷமா இருக்கிறதே ஒரு கலை தான். ஆனா அது யார்கிட்டயுமே கத்துக்க முடியாது. ஆனா நான் இருக்கேனா, நான் பேசுறேன். பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பரா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். என்னப்பா எல்லாரும் லைட்டா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்றீங்களா நம்ம ஈவெண்ட்டுக்கு? இதோ உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த வீக் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ப்பா. ஏன் தெரியுமா? நம்ம இன்னைக்கு 262வது வாரத்துல கால் எடுத்து வச்சிருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு இந்த வீக் எனக்கு. நம்ம இந்த வீக் ஈவெண்ட்ல வாரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவல்கள்ல பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கும் நிறைய விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆமாங்க, என்னம்மா வந்ததுலேருந்தே பேசிட்டே இருக்கியே, நீ யாருமா அப்படின்னு தானே கேக்குறீங்க. இருங்க நானே சொல்றேன். என் பேரு அபிராமி ஃப்ரம் செகண்ட் பிஎஸ்சி மேத்ஸ். உடனே ஈவெண்ட் குள்ள போவேனா, சின்னதா ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் பார்க்கலாமா? ஆமாங்க, நம்ம சின்னதா ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ல இருந்து நம்ம ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பை தெரியுமா? அந்த மேத்தமெட்டிக்ஸ் சிம்பிள்ல இருக்கும் தெரியுமா, பை. ஆமாங்க, அந்த பை டே எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கூட இந்த வருஷம் நம்ம காலேஜ்ல அதை செலிப்ரேட் பண்ணோம். கொஞ்சம் உங்க மைண்ட்ல சர்ச் பண்ணுங்க, போய் கூகுள்ல மட்டும் சர்ச் பண்ணிடாதீங்க, சரிங்களா? உங்க எல்லாரையும் அழகாவும் அன்பாவும் வரவேற்கிறது எங்க பொறுப்பு இல்லையா? அந்த வகையில உங்களை அழகா வரவேற்க வராங்க அபிநயா ஃப்ரம் செகண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். நுழைவாயிலில் தொடங்கும் அன்பு, நெஞ்சத்தில் நீடிக்கும் நட்பு, வரவேற்பு என்னும் மனப்பாங்கு மனிதத்தை வளமாக்கும் சங்கம். அவையோர் அனைவருக்கும் என் அழகான இனிய மாலை வணக்கம். இன்று எங்கள் 262வது எந்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வெபினார் சீரீஸில் கலந்து கொண்டு தலைமை தாங்கி சிறப்பித்து கொண்டிருக்கும் நம் கல்லூரியின் மதிப்பிற்குரிய நீதி அரசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐயா அவர்களையும், மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களையும், அனைத்து துறை தலைவர்களையும், அனைத்து துறை பேராசிரியர்களையும், நம் கல்லூரியின் நிர்வாகத்தை சீரோடும் சிறப்போடும் நிர்வகித்து கொண்டிருக்கும் காலை மற்றும் மாலை நேர நிர்வாகத்தினர்களையும் மற்றும் அலுவலக பணியாளர்களையும், கண்காணிப்பாளர்களையும், IQAC பொறுப்பாசிரியர்களையும், இணையம் வாயிலாக எங்களை இணைய வைத்து இப்பதிவுகளை மேற்கொள்ளும் பாலமுருகன் ஐயா மற்றும் கற்புலன்துறை பேராசிரியர் சுந்தரர் ஐயா அவர்களையும், இந்நாள் மற்றும் முன்னாள் மாணவ ஒருங்கிணைப்பாளர்களையும், கண்காணிப்பாளர்களையும்,
மற்றும் அனைத்து மாணவ பொறுப்பாளர்களையும் மற்றும் இன்று அறிமுக உரை வழங்கிய கணினி அறிவியல் துறையிலிருந்து விஸ்வநாதன் அவர்களையும், தொகுப்புரை வழங்கவிருக்கும் 2ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறையிலிருந்து அபிநயா அவர்களையும் மற்றும் திருக்குறள் வாசிக்கவிருக்கும் 2ஆம் ஆண்டு வணிகவியல் துறையிலிருந்து ஜெகதீஸ்வரன் அவர்களையும், ஸ்பெஷல் ஒகேஷன் பேச்சாளராக பேசவிருக்கும் 2ஆம் ஆண்டு வணிகவியல் துறையிலிருந்து டி புவனேஸ்வரி அவர்களையும், இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் 2ஆம் ஆண்டு கணித துறையிலிருந்து ஆர் அபிராமி அவர்களையும், இன்று முக்கிய பேச்சாளராக பேசவிருக்கும் 2ஆம் ஆண்டு வேதியியல் துறையிலிருந்து ஏ ஐஸ்வர்யா அவர்களையும், சிந்திக்க வைக்கும் வகையில் சிந்தனை களம் பேசவிருக்கும் 2ஆம் ஆண்டு கணினி பயன்பாட்டு அறிவியல் துறையிலிருந்து இ அபர்ணா அவர்களையும், அடுத்து நன்றி கூறவிருக்கும் 2ஆம் ஆண்டு கணினி பயன்பாட்டு அறிவியல் துறையிலிருந்து தையல்நாயகி அவர்களையும் மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. நம்மள அழகா வரவேற்ற அபிநயாவுக்கு நம்மளும் ஒரு வரவேற்பை போட்டு அடுத்த ப்ரோக்ராம்குள்ள போலாமா? உண்மை, வாய்மை, அறம், இது 3மே நம்ம திருக்குறள்ல இருக்குங்க. ஆமாங்க, நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே திருக்குறள்ல அப்பயே நம்ம திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம வாரம் ஈவெண்ட்ல ஒரு அழகான திருக்குறளை பார்த்துட்டு வரோம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு நம்மள்ட்ட ஒரு அழகான திருக்குறளை சொல்ல வராங்க ஜெகதீஸ்வரம் ஃப்ரம் செகண்ட் பிகாம். அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாம் பார்க்க பொழுது திருக்குறள். நாம் பார்க்க போது திருக்குறள் குறள் 611, அதிகாரம் ஆள்வினை உடைமை. என் பெயர் எஸ் ஜெகதீஸ்வரன். நான் இரண்டாம் ஆண்டு வணிகவியல் துறை படித்து வருகிறேன். இன்று நாம் பார்க்க போற தலைப்பு திருக்குறள். குறள்: அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். தமிழ் எக்ஸ்பிளனேஷன்: ஒரு செயலை செய்வதற்கு முன் அது கடினமானது என்று நினைத்து ஒதுங்கி விடாமல் அதை செய்து முடிக்கும் வரை விடாமுயற்சியுடன் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செயலின் வெற்றியையும் அதன் மூலம் பெருமையும் கிடைக்கும். இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன்: if your task seems impossible or very tough, a person should develop the mindsets of not giving up, not fearing the difficulty, and bravely facing challenges. Today thought: if you don't separate yourself from distraction, your distraction will separate you from goals. Steve Harvey. Thank you to all. நான் ஃபர்ஸ்டே சொன்ன பாத்தீங்களா, நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே நம்ம குறள்ல இருக்குன்னு. அந்த விதத்துல இன்னைக்கு ரொம்ப அழகாவே ஒரு விஷயத்த சொன்னாங்க. கவனிச்சிங்களா? எந்த விஷயத்தையும் கஷ்டம்னு நம்ம நினைச்சு அதை விட்டுறக்கூடாது. விடாமுயற்சி செஞ்சா அது கூட ஒரு வெற்றியை தரும் அப்படின்னு ரொம்ப அழகாவே சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி. அடுத்ததா நம்மளோட ஈவெண்ட்ல வாரம் ஸ்பெஷல் ஒகேஷன் அப்படின்ற டாபிக்ல நம்மளோட ஆர்கனைசர் எல்லாரும் பட்டையை கலப்பிட்டு வராங்க இல்லையா? ஒரு டாபிக் எடுத்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயத்த சொல்லி நம்மள அதிர்ச்சியில மூழ்க வைக்கிறாங்க. ஆமாங்க, இன்னைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் டாபிக்க எடுத்துட்டு வராங்க. அதாவது சாட்டிங் அக்கௌண்ட் அப்படின்ற டாபிக்ல நம்ம கிட்ட பேச வராங்க புவனேஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். இங்கு வந்துள்ள நீதிபதி ஐயா அவர்களுக்கும், முதல்வர் ஐயா அவர்களுக்கும், மற்ற பேராசிரியர் அவர்களுக்கும் என் முதல்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விளைந்த முதிர்ந்த மரம் ஒன்று தினம் பலன் கொடுத்தது கல்வியாகும். நான் ஏன் இப்போ இதை சொன்னேன்னா, நம்ம பார்க்க போற தலைப்பு கல்வியில இருக்கிற ஒரு சின்ன பகுதியா இருக்கிற சார்ட்டர் அக்கௌண்ட், அதாவது சட்டப்பூர்வ கணக்காளர்னு சொல்லுவாங்க.
இப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு நிபந்தனைய பூர்த்தி செய்து அரசு அங்கீகாரம் பெற்ற என்னம்மா நீ வந்ததுல இருந்து அரசு அங்கீகாரம் பெற்ற கணக்குவியலை மெம்பர் ஆவார். இவர்கள் தொழில்முறை கணக்குகள், வரி கணக்குகள், சோதனை செய்பவர்கள் என்றும் பல என்று செய்பவர்களை தான் நம்ம சார்ட்டர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நம்ம பார்ப்போமா? ராஜுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கம்பெனில வந்துட்டு ஒரு இதுக்காக போறாரு. அவங்க என்ன பண்ணணும்னா, அவரும் நம்ம இந்த மாதிரி உள்ள ஒரு சார்ட்டர் அக்கௌண்ட் தான். அவங்க வந்து ஒரு அக்கௌண்ட் எனக்கு இதை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்றாங்க. அதனால சொல்லிட்டு இவங்களும் பாக்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க சார்ட்டர் அக்கௌண்டோட ஒர்க்கே என்ன, டாக்ஸை வந்துட்டு கரெக்டா பண்றது, அக்கௌண்ட்லாம் எல்லாம் கரெக்டா பண்ணியிருக்காங்களா, எல்லாமே வந்துட்டு டிரான்சாக்ஷன்லாம் வந்துட்டு ஒழுங்கா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு வேலை தான் அவங்களோடது. அவங்க அது மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. என்னன்னா, அவங்க மனசுல நினைச்சிட்டு வந்தது என்னன்னா, நம்ம இந்த அக்கௌண்டோட இதை வேலை வந்துட்டு நம்ம கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க நினைச்சிட்டு வந்தாங்க. அப்படி நினைச்சிட்டு பண்ணிட்டு இருந்தபோது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதை போயிட்டு நம்ம மேனேஜர்ஸ்ட அவங்க போயிட்டு சொல்லும் போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நீங்க எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு, நீங்க ஒரு பர்ஃபெக்டான ஒரு அக்கௌண்டர், அதனால நீங்க எனக்கு இதை கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அவரு சொல்றதுக்கு முன்னாடியே இந்த அக்கௌண்டன்ட் வந்து கண்டிப்பா நான் என்னோட தப்ப நான் கண்டிப்பா திருத்திட்டு உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பல மணி நேரத்துக்கு பிறகு அந்த ஒரு சின்ன ஒரு டிரான்சாக்ஷனை மாத்தி கரெக்டா செஞ்சு கொடுத்துட்டு வந்தாரு. சரிம்மா நீ இவ்வளவு பேசுறியே, இதுக்கு வந்துட்டு இவ்வளோ அக்கௌண்டன்ட்டை பத்தி நீ இவ்வளோ விவரமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாவது நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை நான் வந்துட்டு எப்படி படிக்கிறது, எப்படி நான் அப்ளை பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அதற்கு தான் நம்ம இங்க வந்துட்டு 12th 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் CA ஃபவுண்டேஷன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. அது எப்போ கண்டக்ட் பண்றாங்கன்னா 16, 18, 20, 22 இந்த டேட்ஸ்ல இந்த வருஷம் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பாஸ் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். சரி, நான் இப்போ வந்துட்டு நம்ம வந்து நினைச்சிட்டு தான் இருக்கோம், சரி நான் வந்துட்டு அக்கௌண்டன்ட்டா ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு மட்டும் நம்மளுக்கு இருந்தா பத்தாது. அதற்கான ஒரு அடுத்த ஸ்டெப்பையும் நம்ம எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சு அதுலயும் நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த வேர்டுக்கு வந்துட்டு சார்ட்டர் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்ற அந்த நேமுக்கே வந்துட்டு ஒரு தனி பெருமை இருக்கு. அந்த பெருமையையும் இந்த மரியாதையும் பார்ப்போம் வாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னா இருக்கிறது என்னன்னா நேர்மையின் அடையாளம்னா நான் ஃபர்ஸ்டே உங்கள்கிட்ட சொன்னேன் ஒரு எடுத்துக்காட்டு. அந்த ராஜ் அப்படிங்கிற அவரை நினைச்சா என்ன பண்ணிட்டு இருக்கலாம், நீங்க என்னடா இது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தானே, சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு கூட அவங்க பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா இல்ல, என்னோட வேலைக்கு நான் நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நேர்மையா இருந்தாங்க. அந்த நேர்மையின் தான் அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நாட்டின் பொருளாதாரத்திற்கு துணையாக உள்ளவர்கள். அதாவது நம்ம நாட்டுல முக்கியமா இப்ப பாக்குறதுன்னா அந்த டாக்ஸ் எல்லாம் எல்லாரும் ஒழுங்கா கொடுக்குறாங்களா, எல்லா கம்பெனிலயும் டிரான்சாக்ஷன் பண்றது எல்லாமே ஒழுங்கா நடக்குதா அப்படிங்கிறதுக்கு பாக்குறதுக்கு தான் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா நம்ம பொருளாதாரத்துக்கு கை கொடுத்து துணையாக நிக்கிறவங்க யாருன்னா இந்த அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்களும் வந்துட்டு ஒரு இடத்துல படிச்சுட்டு தான் இந்த மாதிரி சார்ட்டர் அக்கௌண்டா வந்திருப்பாங்க. அவங்க எங்க படிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ICAI, அதாவது இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சார்ட்டர் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு நிறுவனத்தினால சோதிக்கப்பட்டு அவங்களையும் சோதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த டிரான்சாக்ஷன்லாம் நீங்க ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு சோதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சர்டிபிகேட்டே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு அடுத்த பாயிண்ட் என்னன்னா நம்பிக்கை உரிய மெம்பர்கள். அதாவது மக்கள், அவங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி என்னன்னா நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அதாவது ஒரு மக்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது கம்பெனில இருந்து ஒரு இதை கொடுத்திருந்தாலும் சரி, அதனால எது பண்ணியிருந்தாலுமே அவங்க ஒரு நம்பிக்கை வெளில இருக்கு
நம்பிக்கையுடனும் சரி அவங்க வந்துட்டு ஒரு பொறுப்பா கையாளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி பொறுப்பா கையாளுறவங்க பேரு தான் வந்துட்டு சார்ட்டர் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க என்னம்மா நீ இவ்வளவு சொல்றியே, எனக்கு நீ என்னம்மா நீங்க இவ்வளவு கேக்குறீங்க, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இவ்வளவு சொல்றியே, இதுக்குன்னு என்னெல்லாம் வேக்கன்சி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. என்னெல்லாம் வேக்கன்சி இருக்குன்னா, தனியார் நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், நீதி நிறுவனங்கள், அதாவது வந்துட்டு பன்னாட்டு நிறுவனங்கள். பன்னாட்டு நிறுவனங்கள்னா MNCs அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி தனியார் பயிற்சி வழங்கும் நிறுவனங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது சார்ட்டர் அக்கௌண்ட் அப்படின்னு ஆகணும் அப்படின்னா நம்ம CA அப்படிங்கிற மாதிரி CA அப்படின்னு அந்த ஒரு இது வந்து படிக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதுவும் அப்புறம் வந்துட்டு பயிற்சியாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தன்னிச்சையான நடைமுறைகள். அதாவது தன்னிச்சையான நடைமுறைகள்னா ஒருத்தவங்க இருக்காங்க, சொந்தமா ஒரு நிர்வாகம் ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தனி நபரா சேவைகள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது சார்ட்டர் அக்கௌண்டன்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நான் தனி நபரா இருந்து நான் பேசுவேன், நான் பண்ணுவேன், கணக்கு வழக்கெல்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு இன்று நம்ம நாட்டில எந்த ஒரு வேலைக்கு ஒரு ரொம்ப பெரிய டிமாண்டா இருக்குன்னா இந்த வேலைக்கு, அதாவது சட்டப்பூர கணக்காளர்களான வேலை வாய்ப்புகள் பெரிதும் அதிகமாக வருகின்றது. குறிப்பாக தனியார் நிறுவனங்கள் மற்றும் நீதித்துறையில் அது மட்டும் இல்லைங்க, வேலை வாய்ப்பு தேட ஏற்ற தளங்களும் நிறைய இருக்கு. என்னன்னா எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குன்னா ICAI புரோட்டோகால், ஜாப் புரோட்டோகால், லிங்க்டின். அடுத்தது கவர்மெண்ட்லயும் சைட் இருக்கு. கவர்மெண்ட் ஜாப் சைட்லயும் இது நிறையவே இருக்கு. என்னன்னா கவர்மெண்ட் ஜாப் சைட்ல UPSC SID RID அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல ICAI கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்க, எனக்கு சரிங்க, ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சார்ட்டர் அக்கௌண்ட்டை பத்தி உங்களிடம் பகிர்ந்து கொண்டதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கல்வி என்னும் வித்து அழிக்க முடியாத சொத்து, அல்ல முடியாத முற்று, அல்ல குறையாத திகட்டாத நம்பிக்கையை விட்டாலும் நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கைவிடாது என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அன்பான உங்கள் அனைவர்களுக்கும் என் நன்றியை கூறி உங்களிடம் இருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன் இல்லையா, நம்ம ஆர்கனைசர்லாம் பட்டையை கலப்புவாங்க அப்படின்னு. அந்த பட்டையை கலப்புற அளவுக்கு நம்ம ஆர்கனைசர் ரொம்பவே அழகா சேட்டிங் அக்கௌண்ட்டை பத்தி சொன்னாங்க. சேட்டிங் அக்கௌண்ட் அப்படின்னா பட்டை கணக்காளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதுக்கு CA அப்படின்னு ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாங்க இல்லையா. அந்த எக்ஸாமுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் கூட படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப வேல்யூவான கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்கள்ட்ட கண்டிப்பா இந்த விஷயத்த ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா நம்ம ஈவெண்டோட மெயின் பார்ட்டுக்கு வந்துட்டோம். என்னன்னா எப்போதுமே நம்ம ஈவெண்டோட மெயின் பார்ட் என்னங்க, மெயின் ஸ்பீக்கர் தான் இல்லையா. அந்த விதத்துல இன்னைக்கு மெயின் ஸ்பீக்கர் ஒரு ரொம்ப அழகானா ரொம்பங்க எப்படி சொல்றது, அது ஒரு மறைஞ்சு போன ஒரு விஷயத்த கொண்டு வராங்க நம்ம கிட்ட. என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கலைகள் இப்ப நம்ம சைட்ல நிறைய கலைகள்லாம் அழிஞ்சிட்டு வருதுல்ல. எல்லா பழைய கலைஞர்களும் கலைகளும் நிறைய அழிஞ்சிட்டு வருது இல்லையா. அதெல்லாம் தொகுத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு பயணமா, அதாவது கலைகள்லாம் அழிஞ்சு போறத ஒரு சுவாரஸ்யமா பயணமா எடுத்து, அதாவது காலங்களில் நீ வசந்தம் அப்படின்ற டாபிக்ல ரொம்பவே அழகாவும் நம்ம கிட்ட அதிக விஷயத்த ஷேர் பண்ணவும் பேச வராங்க ஐஸ்வர்யா from Sagin Chemistry. அனைவருக்கும் என் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்து என் பேச்சு திறமையை வெளிப்படுத்த உதவிய மதிப்பிற்குரிய கல்லூரி நீதிபதி அவர்கள் மற்றும் கல்லூரி முதல்வர் மற்றும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
காலங்களில் நீ வசந்தம். அழிந்து வரும் கலைகள் பற்றிய ஒரு சுவாரஸ்ய பயணம். வாழ்க்கையில எப்போதுமே சந்தோஷமா இருக்கிறதே ஒரு கலை தான். ஆனா அது யாருமே நமக்கு கத்துக் கொடுக்க முடியாது. தமிழர்களோட கலை அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் இதெல்லாம் தான். ஆனா இப்போதைக்கு நிறைய கலைகள் அழிஞ்சுக்கிட்டே வருது. அதுல எனக்கு தெரிஞ்ச கலையை பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். அதுலயும் ரொம்ப முக்கியமானது தற்காப்பு கலை. தற்காப்பு கலை அப்படின்னா ஒருத்தர்ட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் அது உதவியா இருக்கும். அது இல்லாம நம்மளை நாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கிறதுக்கும் தற்காப்பு கலை ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு. அதுல முதல்ல நான் சொல்ல வர தற்காப்பு கலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வர்ம கலை தான். வர்ம கலை வந்துட்டு பண்டைய தமிழ்நாட்டுல உருவான ஒரு முக்கியமான தற்காப்பு கலை மற்றும் சிகிச்சை கலை அப்படின்னு சொல்லலாம். உடல்ல உள்ள முக்கியமான புள்ளிகள் மற்றும் நாடிகள்ல இருந்து அறிவை அடிப்படையாக கொண்டது. இந்த கலையில குறிப்பிட்ட புள்ளிகள்ல தொடுறதுனால, அழுத்துறதுனால, தாக்குதல் பண்றது மூலியமா நம்ம உடல்ல உள்ள இயக்கத்தை வந்துட்டு கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னும் சொல்ல வராங்க. இந்த வர்ம கலை வந்துட்டு தற்காப்பு கலையாகவும் சில நோய்களை வந்துட்டு குணப்படுத்துறதுக்காகவும் சித்தர்களால உருவாக்கப்பட்டிருக்கு. சித்தர்கள் அப்படின்னு சொன்னா நிறைய சித்தர்கள் இருக்காங்க. ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அகத்திய முனிவரால எல்லாருக்கும் கத்து கொடுக்கப்பட்டு இத சித்த மருத்துவத்துல வறுமை சிகிச்சை அப்படின்னு ஒரு பிரிவாவும் வச்சிருக்காங்க. வர்ம சிகிச்சை அப்படின்னா கேரளா மாநிலத்துல திருவிதாங்கோடு சமஸ்தானத்துல ஒரு பகுதியா இருந்த இப்போதைய கன்னியாகுமரியில வர்மானி ஆசான் பரம்பரையை சேர்ந்த நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த வர்மானி ஆசான் பரம்பரையை சேர்ந்தவங்க தான் வர்ம கலையை வந்துட்டு எல்லாருக்கும் கத்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாம போர் முறையாவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல எப்படி வந்துட்டு எதிராளியை தாக்குறது, எப்படி ஒருத்தவங்களை காப்பாத்துறது, இல்ல ஒருத்தவங்களை எப்படி அழிக்கிறது அப்படின்னு இரு விதமாவும் இந்த வர்ம கலையை வந்துட்டு வகைப்படுத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இதுல வந்து நிறைய வகை இருக்கு. அதுல ஒரு சிலது வந்துட்டு படுவர்மம், தொடுவர்மம், உள்வர்மம், தட்டு வர்மம், நோக்கு வர்மம் இதை பத்திலாம் நம்ம வந்துட்டு சொல்லலாம். அது இல்லாம வர்ம கலை வந்துட்டு ரொம்ப ரொம்ப பழமையான கலையாகவும் இருந்துட்டு வருது. இப்ப சீனால உள்ள அக்குபஞ்சர் முறை வந்துட்டு நம்ம நாட்டுல எவ்வளவு ஃபேமஸா இருக்கோ அதை விட நம்ம வர்ம கலை வந்துட்டு தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. ஆனா அது அந்த அளவுக்கு யாரும் எடுத்து படிக்கிறது இல்ல, தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஆனா இப்ப உள்ள தலைமுறைகள்லாம் அதை பத்தி ரொம்பவும் ஆர்வமாவும் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த சிகிச்சையை வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமா இருந்துட்டு வராங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப வர்மக்கலை, வர்மம்னா என்ன? வர்மம் அப்படின்னா அதுக்கான பொருள் எதை பத்தி சொல்ல வருது அப்படின்னா நம்ம உடம்புல நரம்புகள்லாம் எப்படி உள்ளுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள எப்படி மறைஞ்சி மர்மமா காணப்படுதோ அததான் காலப்போக்குல வர்மம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நரம்பு முனைகளை தான் மர்ம ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி முற்காலத்துல சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த வர்ம ஸ்தானங்களை வந்துட்டு வேற விதமா எப்படி சொல்றாங்க அப்படின்னா அங்க வெட்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அங்க வெட்டுனா என்ன அப்படின்னா அங்கை அப்படின்னா நம்ம விரிந்த கையை தான் வந்துட்டு அங்கை அப்படின்னு சொல்றாங்க. அந்த விரிந்த கையால எதிராளியை வந்துட்டு நம்ம தாக்குறோம் அப்படின்றதுனால அதுக்கு பேரு அங்கை வெட்டு அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல இருந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. முக்கியமா இந்த அங்கை வெட்டை பத்தி எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போனா கிபி 14வது நூற்றாண்டு தொடக்கத்துல வந்து செல்லி நகர் பெரும்பற்ற புலியூர் நம்பி எனப்பட்ட வேம்பத்தூராரால் இயற்றப்பட்ட திருவால வாயுடையார் திருவிளையாடற் புராணத்துல இந்த அங்க வெட்டு படலத்துல அங்கை வெட்டு அப்படின்னு ரொம்ப குறிப்பிட்டு சொல்றதுனால இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. இந்த அங்க வெட்டை வந்துட்டு ஒரு தொழில்நுட்பமாவும் பயன்படுத்தி இருக்காங்க எதிராளியை தாக்குறதுக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அங்க வெட்டு அப்படின்னு இப்ப நம்ம எதை பத்தி சொல்ல வந்தோம் அப்படின்னா வர்ம கலைக்கு இன்னொரு பேர் தான் அங்க வெட்டுன்னு சொல்லியிருக்கோம். அந்த வர்ம கலையை யாரெல்லாம் கத்துக்கிட்டாங்க, எங்கெல்லாம் இருந்தாங்க, தமிழ்நாட்டுல யாரு கூட எல்லாம் தொடர்புல இருந்தாங்க, என்னெல்லாம் செஞ்சாங்க, எப்படி போர் செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். இந்த அங்கை வெட்ட நல்லா பயின்று இருந்தவங்களை வந்துட்டு அங்கக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அங்கக்காரர்கள் அப்படின்னா எதுல இருந்துச்சு, எதுல இருந்து வந்துச்சு, அத வந்துட்டு
எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, கிபி 12 முதல் 15ஆம் நூற்றாண்டு வரையிலான பல தமிழ் கல்வெட்டுல வந்துட்டு அங்கக்காரர்கள் அப்படின்ற தொடர் வந்துட்டு இடம்பெற்றிருந்திருக்கு. அந்த தொடர் எப்படி இருக்கு, அதுல என்ன சொல்ல வராங்க, எந்த வீரர்களை பத்தி சொல்ல வராங்க அப்படின்னா, கிபி 15ல இருந்து 16ஆம் நூற்றாண்டுல உள்ள ஐவர் ராசாக்கள் கதை அப்படின்ற வில்லுப்பாட்டு இலக்கியத்துல வந்துட்டு அங்க சிறுமிகள் என்று பல வீரர்களை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட வீரர்களை பத்தி சொல்ற ஒரு தொடர்கள்லாம் தான் அங்கக்காரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அங்கக்காரர்கள் எங்க இருந்திருக்காங்க, அவங்களோட பூர்வீகம் எது, எப்படிலாம் வந்துட்டு யாரு கூட தொடர்புல இருந்தாங்க அப்படின்னா, அங்கக்காரர்கள் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து தமிழகத்துல இருந்துட்டு இருந்திருக்காங்க. தமிழகத்துல புத்த சமயம், சமண சமயம், பௌத்த சமயம் அப்படின்னு நிறைய சமயம்லாம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அங்கக்காரர்கள் வந்துட்டு யாருக்கிட்டயும் ரொம்ப தொடர்புல இல்லாம புத்த சமயத்துல உள்ளவங்கள்ட்ட மட்டும் தொடர்புல இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து இந்த கடல் துறைமுகம் மூலியமா வணிகம்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக அவங்க உதவி தேவைப்படுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக புத்த சமயக்காரர்கள் கூட மட்டும் அதிகமா தொடர்புல இருந்ததுனால அந்த வணிகத்துக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஆனா அங்கக்காரர்கள் வந்து 11ஆம் நூற்றாண்டுல இருந்து 12ஆம் நூற்றாண்டு வரையில வாழ்ந்த அங்கக்காரர்கள் மட்டும் தமிழ் சமூகத்தோட ரொம்ப ரொம்ப ஒன்றிணைந்து தொடர்புல ரொம்ப அதிகமா இருந்திருக்காங்க. அது இல்லாம இந்த தமிழ் சமூகத்து மேல ஒரு அங்கமாவே இவங்க அங்கக்காரர்கள் வந்து மாறி இருந்திருக்காங்க. அது இல்லாம அவங்க வாழ்நாள் முழுக்கவுமே தமிழ் சமூகத்தோட மட்டுமே ரொம்ப ஒன்றிணைந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து தமிழ் கல்வெட்டுகள்ல வர்ம சிகிச்சை வந்துட்டு அங்க வைத்தியம் அப்படின்னு இருந்திருக்கு. இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அங்க வைத்தியம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அங்க வைத்தியத்தை. ஆனா முன்னொரு காலத்துல எப்படி இருந்திருக்கு அந்த அங்க வைத்தியம் அப்படின்னா, வெறும் அரச குலத்துல உள்ளவங்க மட்டும்தான் அந்த அங்க வைத்தியத்தை கத்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா ரொம்ப பெரிய குளத்துல உள்ளவங்க மட்டும்தான் அங்க வைத்தியத்தை சொல்லி கொடுக்க முடியும். வேற யாரும் இதை சொல்லி கொடுக்க முடியாது, வேற யாரும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அப்படி ஒரு காலகட்டத்துல அந்த காலத்துல இருந்திருக்காங்க. ஆனா இப்ப நிறைய பேர் அதை கத்துக்கிட்டு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து ஆன்லைன் கிளாஸ் அது இதுன்னு நிறைய சொல்லி கொடுத்து அந்த கலையை ரொம்ப ரொம்ப வளர்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி இருந்தது இல்லாம கேரளா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பெருமா கோதை மன்னர்கள் காலத்துல வந்துட்டு அங்கவீட்டு கலைகள்ல வந்து ரொம்ப சிறந்தவர்களா வந்துட்டு இந்த ஈழவர் சமூகத்துல உள்ளவங்க இருந்திருக்காங்க. அந்த ஈழவர் சமூகத்துல உள்ளவங்க தான் இந்த அங்கவீட்டு கலையை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து ரொம்ப வருஷம் பாதுகாத்து வந்திருக்காங்க. அது இல்லாம அதுல ரொம்ப சிறந்தவர்களாகவும் இருந்துட்டு வந்திருந்திருக்காங்க. எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இன்னும் மேலும் மேலும் அந்த கலை வந்துட்டு வளர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம தென்பாண்டி நாட்டுல வந்துட்டு தென்காசி பாண்டிய அரச குலத்தை சேர்ந்த சான்றோர் குலத்தோர்களும் வந்துட்டு இந்த அங்க வெட்டு கலையை வந்துட்டு அதிகமா கத்துக்கிட்டு நிறைய பேருக்கு கத்து கொடுத்துக்கிட்டும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்துட்டு இருந்திருக்காங்க. அங்கம் அப்படின்னாலே ஒரு நீதி நிர்வாக நடைமுறையோட தொடர்புடைய மரபு வழி செயல்பாடாகவும் இருந்திருக்கு அப்படின்னு கே பிள்ளை அவர்கள் ஒரு ஒரு புத்தகத்துல எழுதி இருந்திருக்காங்க. இப்ப வர்ம சிகிச்சை அப்படின்னா நிறைய விதமாவும் இருந்திருக்குன்னு உங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். அது இல்லாம ஒருத்தவங்களை எப்படிலாம் வந்துட்டு எதிராளியை எப்படி வந்துட்டு தாக்குறது, அதனால நமக்கு என்ன யூஸ், அதை நம்ம எப்படிலாம் கத்துக்கிறோம், எத்தனை பேருக்கு கத்து கொடுக்குறோம் அப்படின்ற விஷயமும் இருக்கு. இப்ப சிவபெருமான் வந்து அந்த காலத்துல தன்னோட மகனுக்கே அந்த வர்ம கலையை வந்து கத்து கொடுத்ததாவும் புராணங்கள்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க. வர்ம கலையை நம்ம வந்து கத்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாகுது. உடம்புல நோயெல்லாம் வராம தடுக்கலாம். உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும் வர்ம கலையை கத்துக்கிறதுனால. ரொம்ப வந்துட்டு மன அழுத்தம்லாம் இல்லாம இருக்கும். உடம்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். முக்கியமா எல்லாருக்குமே இது வந்துட்டு பொருந்தக்கூடிய ஒண்ணாவே இருந்துட்டு வருது. வர்ம கலையை 2 விதமா கத்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு எதிராளியை தாக்குறதுக்கு, இன்னொன்னு நம்ம உடம்புக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுல இருந்து நம்மளை வந்து
கொள்றதுக்கும் இந்த வர்ம கலையை ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை கத்துக்கிறதுனால நரம்பு மண்டலம் கூட ரொம்ப சீரா செயல்படுது அப்படின்னும் சொல்லி இருந்திருக்காங்க. வர்ம கலையை வந்துட்டு இன்னும் நிறைய வளர்க்கணும், இன்னும் நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேருக்கு கத்து கொடுத்துட்டும் இருக்காங்க. எல்லாருமே இந்த கலைகளை வந்துட்டு வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன கலையெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே வளர்க்கறதுக்கு நம்மளும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். வர்ம கலையை பத்தி தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் சொல்லிட்டேன். அடுத்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்ல வந்தா வந்துட்டு அடிமுறைன்னு ஒரு தற்காப்பு கலை இருந்துட்டு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப பழமையான ஒண்ணா மாறிட்டு போயிட்டு இருக்கு. ஆனா அந்த பழமையானதை நிறைய பேர் வந்துட்டு கத்துக்கிட்டு நிறைய பேருக்கு ஆன்லைன் கிளாஸ் இல்ல நேரடி வகுப்பு மூலயமா கத்து கொடுத்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா அதை கத்துக்கிட்டு, முக்கியமா பெண்களுக்கு அது ரொம்ப ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு வருது மத்தவங்கள்ட்ட நம்மளை வந்துட்டு தற்காத்து கொள்றதுக்கு. இப்ப அடிமுறை அப்படின்னு பார்க்க வந்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட ரொம்ப பழமையான தற்காப்பு கலையில அதுவும் ஒண்ணு. இந்த தற்காப்பு கலையை நம்ம எப்படி கத்துக்கிறோம், என்னென்னலாம் அதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, எந்த ஒரு பொருள் ஆயுதமும் இல்லாம வெறும் கையையும் காலையும் மட்டுமே பயன்படுத்தி நமக்கு ஆப்போசிட்ல நம்ம எதிரியோ யாரா இருந்தாலுமே அவங்கள நம்ம வந்து வீழ்த்துறதுக்கு இந்த அடிமுறை வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு. அந்த அடிமுறை எப்படிலாம் நமக்கு கத்து கொடுக்குறாங்க அப்படின்னா 18 அடவுகளா பிரிச்சு நமக்கு கத்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அடிமுறை வந்துட்டு ஒரு கலை அப்படின்னு மட்டும் சொல்லாம அது ஒரு விளையாட்டாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. விளையாட்டு மாதிரியும் அதை கத்துக்கிட்டு அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடி அப்படின்னா அடித்தல் அப்படின்னும், முறை அப்படின்னா செயல்முறை அப்படின்னும் ஒரு மீனிங் அதுக்கு இருக்கு. அடிமுறை அப்படின்னா இதுக்கான மீனிங் இது. ஆனா அடிமுறையில வேற என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, கம்பு யூஸ் பண்ணி, வேல் வாள் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படிலாம் வந்துட்டு அதை வந்துட்டு கத்துக்கலாம் அப்படின்றதையும் கத்து கொடுத்துட்டு வராங்க. முக்கியமா அடிமுறை எங்க தோன்றுனுச்சு, எங்க இருந்து உருவாகி யாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா யாரெல்லாம் வந்து கத்து கொடுத்து எப்படி வளர்ந்தது அப்படின்னு பார்க்க போனோம்னா, தென்னிந்தியாவுல முக்கியமா கன்னியாகுமரி மாவட்டத்துல மயிலாடி பகுதியை சேர்ந்த வைகுண்ட ராஜா அப்படின்றவர் தான் அடிமுறை கலையை உலகம் முழுக்க பரப்பிட்டு ரொம்ப பிரபலப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னும் தெரிய வருது. சொல்ல போனா சமீப காலமா ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய தற்காப்பு கலை அப்படின்னு சொன்னா அது அடிமுறையா இப்ப மாறிட்டு வந்துட்டு இருக்கு. முன்னாடி ரொம்ப பழமையானது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பட்சத்துல இப்ப அதை நிறைய பேர் கிளாஸ் சொல்லி கொடுத்து இப்ப அது ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தற்காப்பு கலை வந்து எல்லா தற்காப்பு கலைக்கும் இதுதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ரொம்ப முன்னோடியாவும் இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில முக்கியமான நபர்களால இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. முக்கியமா இந்த வைகுண்ட ராஜா கன்னியாகுமரி மாவட்டம் இவர் வந்துட்டு ரொம்ப பிரபலப்படுத்திட்டு இருக்காரு. அது இல்லாம சிலம்பம், குத்து விரிசை, வாழ்வீச்சு, களரி ஆகியவை எல்லாத்தோடையுமே அடிமுறை தான் ஃபர்ஸ்ட் பெஸ்டாவும் இருக்கு. அதுதான் எல்லாத்துக்கும் முன்னோடியாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்த மன்னர் மார்த்தாண்டவர்மனின் தளபதி அனந்த பத்மநாபனும் இந்த கலையை வந்துட்டு எல்லாருக்கும் பிரபலப்படுத்திட்டு இருக்காரு. அவர் எப்படி பிரபலப்படுத்திட்டு இருக்காரோ அந்த மாதிரி இவரும் ரொம்ப பிரபலப்படுத்திருக்காரு அப்படின்னு ஒரு செய்தியில தெரிய வருது. எந்த ஒரு ஆயுதமுமே இல்லாம எப்படி ஒருத்தர் வந்துட்டு வீழ்த்துறது அப்படின்னும் இது மூலியமா நம்மளால கத்துக்க முடியுது. அடிமுறை கலையோட பிறப்பிடம்னு சொன்னாலே அது குமரி மாவட்டம் தான். குமரி மாவட்டத்துல உள்ளவர் தான் இதை ரொம்ப ஃபேமஸாவும் ஆக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அவரை வந்துட்டு இந்த அடிமுறை பத்தின விஷயத்த அவர்கிட்ட நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அப்படின்றப்ப அவர் என்னெல்லாம் சொல்ல வராரு அப்படின்ற விஷயத்தையும் இப்ப நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அடிமுறை பயிற்சியை வந்துட்டு புரிஞ்சுக்க கூடிய, அதாவது 4 வயசுல இருந்து வயசு வித்தியாசமே இல்லாம யாரு வேணாலும் கத்துக்கலாம். கத்துக்கிட்டா அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒருத்தவங்கள்ட்ட நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு.
மேக்சிமம் 4 வயசுல இருந்து 25 வயசு, அது வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அந்த கலையை வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அடிமுறை பயிற்சியை வந்துட்டு நம்ம நாட்டு மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல கூட வந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை மாரி நடத்தி இதை எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சிங்கப்பூர், அமெரிக்கா, மலேசியா, ஜப்பான், கனடா போன்ற நாடுகள்ல கூட இத பத்தின கலையை வளர்க்கணும் அப்படின்னு ஆன்லைன் கிளாஸ் மூலயமா நிறைய பேருக்கு, நிறைய பயிற்சியாளர்களுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம கத்து கொடுக்கறது இல்லாம நிறைய பேர், ஒரு 12,200 பேரு சேர்ந்து மொத்தமா வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இந்த அடிமுறை பயிற்சியை வந்துட்டு தொடர்ந்து 12 மணி நேரம் செஞ்சு காட்டி கின்ன சாதனை கூட பெற்றிருக்காங்க அப்படின்னும் இவர் சொல்ல வராரு. இதுல அடிமுறையில என்னென்ன நிலைகள்லாம் இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது இதுல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, இதுல வந்துட்டு மழலை வீரன், வீரன், மாவீரன், இளமன்னன், மல்லன், மாமல்லன், சூரன், அசுரன், ஈஸ்வரன், ராவணன், ராஜராஜன், பரணி வீரன், களரி வீரன், பரந்தலை வீரன், முதுநில வீரன் அப்படின்னு அவர் நிறைய ஸ்டேஜஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு தற்காப்பு கலையை வந்துட்டு எத்தனை நாள்ல இருந்து எத்தனை நாள் வரைக்கும் பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னா 21 நாள் தொடங்கி 90 நாள் வரைக்கும் இந்த அடிமுறை பயிற்சியை வந்துட்டு நமக்கு வந்து கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு அதிகப்படுத்தி கத்து கொடுத்துட்டு வராங்க அப்படின்னும் அவரு அந்த பேட்டியில சொல்ல வராரு. அது இல்லாம இந்த அடிமுறை பயிற்சியை வந்து பெண்கள் வந்து கத்துக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது, யாருக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்துட்டு இந்த தற்காப்பு கலை ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு அவர் பேட்டியில. இது வந்துட்டு தற்காப்பு கலை இல்லாம உடற்பயிற்சியாவும் இருக்கு, ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம், உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். மத்த கலைகள் எல்லாம் நம்ம செய்யும் போது உடம்பு வந்துட்டு ரொம்ப இரும்பு போல இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஆனா இதை நம்ம செய்யும் போது நம்ம மனசு லேசாகும், உடம்பு வந்துட்டு வளைஞ்சு கொடுக்கும், அதாவது ரொம்ப சாஃப்டா ஆயிடுவோம். இந்த அடிமுறை பயிற்சியை நம்ம வந்து பண்ணும்போது ரொம்ப வந்துட்டு பெண்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான பயிற்சியும் கூட இது. ரொம்ப அசைந்து துள்ளி குதித்து இந்த மாதிரிலாம் நம்ம வந்து உடம்ப வளைச்சு இந்த பயிற்சியை கத்துக்கிறதுனால எல்லாருக்குமே இந்த பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து நானும் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன், உங்ககிட்டயும் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடிஞ்சுது. இதுல இருந்து நம்மால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு கலையை வளர்க்க முடியுமோ, யாருக்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுக்க முடியுமோ சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடடடடடா, அக்கா நல்லா பக்காவா பேசினாங்களே. ஆமாங்க, வர்மக்கலை அப்புறம் அடிமுறை இத பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. வர்மக்கலை எதுக்கு நம்ம கத்துக்கணும்னா, நம்மளையும் காப்பாத்திக்கிறதுக்காக கத்துக்கணும், நம்மளை எதிர்த்து வரவங்கள நம்ம சமாளிக்கணும் இல்லையா, அதுக்காக கத்துக்கணும். ரொம்ப அழகா சொன்னாங்க. எனக்கு அடிமுறை அப்படின்னு சொன்னதும் தனுஷ் நடிச்ச மூவி பட்டாசு இருக்கு இல்லையா, அதுதான் ஞாபகம் வந்தது. ஏன்னா அதுல அந்த அடிமுறை கலை எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. எனக்கு டக்குன்னு அந்த அந்த படம் ஞாபகம் வந்தது. ரொம்ப அழகா சொன்ன நம்ம ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட ஈவென்ட்ல வாரம் வாரம் நம்ம மூளைக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்காங்க இல்லையா. ஆமாங்க, அது நம்ம OK2GK தான். வாரம் வாரம் புது புது ஃபேக்ட சொல்லி நம்ம மூளைக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. இது உண்மையா இல்ல இது பொய்யா அப்படின்றத நம்ம கிட்ட ரொம்ப அழகாவே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இந்த வாரம் OK2GK பேச வராங்க அபர்ணா, செகண்ட் BCA. அவையோர் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்தூசியாஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் வாரம் 262. இந்த வார OK2GK வழங்குவது அபர்ணா ஃப்ரம் செகண்ட் BCA. பொறுப்பு துறப்பு
இந்த நிகழ்ச்சியில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் சமூக வலைத்தளங்களில் இருந்து பெறப்பட்டதாகும். யாரையும் மற்றும் எதையும் குறிப்பிடுவது அல்ல. மேலும் இந்த தகவல் அனைத்தும் பகிரப்படுவதன் நோக்கம் மாணவர்கள் அரிய பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே. ஓகே, இப்ப நம்ம டாபிக் உள்ள போலாம். இது என்ன சீசன்? சம்மர் சீசன். சம்மர் சீசன்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? சம்மர் வெக்கேஷன், சம்மர் சேல், அப்புறம் பாட்டி வீட்டுக்கு போவோம், லீவ்ல ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம், நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்குலாம் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது இல்லாம நுங்கு, இளநீர், மாம்பழம், நாவல் பழம் இப்படி நிறைய ஹெல்தியான ஃப்ரூட்ஸ்லாம் இந்த காலகட்டத்துல தான் அதிகமா கிடைக்கும். குட்டீஸ்க்கு ஒரே ஜாலியா இருக்கும். நம்ம அம்மா பாட்டி இவங்கெல்லாம் கூட வத்தல்லாம் போடுவாங்க இந்த காலத்துல. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ் சம்மர்ல நடக்குது. ஆனா நமக்கு இங்க ஒரு கஷ்டமும் இருக்கு. என்னன்னா வெயில் தான். வெயில் ரொம்ப சுட்டு எரிக்கும். எப்ப பாரு வேத்திக்கிட்டே இருக்கும், கசகசன்னு இருக்கும். இப்ப நம்ம வீட்டுல இருந்தோம்னா ஃபேனுக்கு கீழே உட்காந்துருக்கலாம் போல இருக்கும். வெளில போயிட்டோம்னா எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு தோணும். இப்படிப்பட்ட காலகட்டத்துல நம்ம இருக்கோம். இப்ப உங்க எல்லாரையும் ஒரு குளிர் பிரதேசத்துக்கு ஆச்சிட்டு போனா எப்படி இருக்கும்? ஆமா, உங்க எல்லாரையும் நான் ஒரு குளிர் பிரதேசத்துக்கு ஆச்சிட்டு போறேன். வாங்க போகலாம். இன்னைக்கான ஓகே டு ஜிகே டாபிக் அண்டார்டிகா. எஸ், நம்ம பொதுவா சின்ன வயசுல இருந்து படிச்ச ஒரு காமன் டாபிக். கான்டினென்ட்ஸ், 7 கான்டினென்ட்ஸ். அந்த 7 கான்டினென்ட்ஸ்ல ஏஷியா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப், அண்டார்டிகா அப்படின்றத படிச்சிருப்போம். நம்ம இப்ப இருக்கிறது ஏஷியா. இப்ப ஏஷியால நமக்கு தெரிஞ்ச கண்ட்ரி வந்து ஜப்பான், சைனா, கொரியா, பாகிஸ்தான் அப்படின்னு நிறைய கண்ட்ரி இருக்கு. நம்ம இருக்கிற கண்ட்ரி இந்தியா. இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. நார்த் அமெரிக்காவை பத்தி கேட்டீங்கன்னா கனடா, மெக்சிகோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ், கியூபா இப்படின்னு நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. அப்புறம் யூரோப்க்கு போனா இட்டாலி, ஜெர்மனி, கிரீஸ், லண்டன் இப்படின்னு நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. ஆனா அண்டார்டிகா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு காமன் தாட் வந்து அது வந்து ஒரு குளிர் பிரதேசம் அப்படின்னு மட்டும் தெரியும். ஆனா அங்க வேற என்னென்னலாம் இருக்கு, அங்க என்னென்னலாம் நடக்குது, அதோட ஹிஸ்டரி, அதை பத்திலாம் நமக்கு அவ்வளவா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதை பத்தி இப்ப நம்ம பேசலாம். அண்டார்டிகாவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது நம்ம ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர்களான அரிஸ்டாட்டில், தாலமி இவங்கெல்லாம் தான் வந்து இதை பத்தி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப நார்த் போல்ல லேண்ட் ஏரியா இருக்கு, ஆர்டிக், அப்புறம் லைட்டா நார்த் அமெரிக்கா, யூரோப் இந்த பகுதிகள்லாம் ஷேர் பண்ணி நார்த் போல்ல வாழ தகுதியுள்ள இடங்கள் இருக்கு. அப்பனா அந்த லேண்ட பேலன்ஸ் பண்றதுக்காக சவுத் போல்லையும் கண்டிப்பா நிலப்பகுதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யூகிச்சு அதுக்கு ஒரு பெயரும் வைக்கிறாங்க. அதுதான் டெர்ரா ஆஸ்ட்ரலிஸ் இன்காக்னிட்டா அப்படின்னு ஒரு பெயர் வைக்கிறாங்க. அந்த பெயரோட அர்த்தம் அன்னோன் லேண்ட் ஆஃப் சவுத், அதாவது சவுத் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பெயர் தெரியாத நிலம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து நம்ம அறிஞர்கள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்ச பேர். அதுக்கப்புறம் இட்டாலி, ஜெர்மனி, கிரீக் அப்படின்னு நிறைய மொழிகள்ல நிறைய பேரும் வைக்கிறாங்க. அதுல ஒரு ஃபேமஸான பேர் வந்து அண்டார்டிக் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 1890களில் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு கார்டோகிராஃபர், அதாவது வரைபட ஆசிரியரான ஜான் ஜார்ஜ் பார்த்தலோமியோ, அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த நிலப்பகுதிக்கு அண்டார்டிகா அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. இப்ப நம்ம அப்படியே 1520 அப்படியே ரிவர்ஸ்ல போவோம். அரிஸ்டாட்டில், தாலமி இந்த மாதிரி அறிஞர்கள்லாம் இந்த மாதிரி நிலப்பரப்பு பத்தி சொன்னதும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் அண்டார்டிகாவை நோக்கி பயணம் தொடங்கியது வந்து போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரரான ஃபெர்டினண்ட் மேகலன் அப்படின்றவங்க தான். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் அண்டார்டிகாவை நோக்கி பயணப்படுறாங்க. அடுத்ததா சர் ஜேம்ஸ் குக் அப்படின்றவங்க அண்டார்டிகாவை நோக்கி பயணம் பண்றாங்க. இவங்க 2 பேரும் பயணம் பண்றப்ப வந்து ரொம்ப ஓல்ட் ஏஜ் இல்லையா, அப்ப ரொம்ப அந்த காலகட்டத்துல வந்து நமக்கு சோர்சஸும் ரொம்ப கம்மி, இப்ப இருக்கிற டெக்னாலஜிஸ்லாம் அப்ப இல்லையா, அதனால அவங்களால அண்டார்டிகாவை சரியா போய் அடைய முடியாம அந்த பயணத்துல தோல்வி காண்றாங்க.
அதுக்கு அடுத்ததா வந்து ரஷ்யன்ஸ் 2 பேர், ஃபேபியன் காட்லிப் வான் பெல்லிங்ஹாசன் அண்ட் மிக்கைல் லசாவ் அப்படின்னு 2 ரஷ்யன்ஸ் வந்து அங்க போகிறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சியில ஒரு சின்ன வெற்றியும் அடையிறாங்க. அவங்க வந்து அண்டார்டிகாவோட பார்டர் கிட்ட மட்டும் போயிடுறாங்க. அதை தாண்டி அவங்களால உள்ள போக முடியல பிகாஸ் ஆஃப் த வெதர். அங்க அண்டார்டிகால இருக்கிற வெதர் அவ்வளோ மோசமானது. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ்ல இருந்து பிரிட்டிஷ் அதிகாரியான கேப்டன் ராபர்ட் ஃபால்கன் ஸ்காட் அப்படின்றவங்க அண்டார்டிகாவை பத்தி கேள்விப்பட்டு அங்க போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஒரு ஃபெயிலியரா முடிஞ்சிடுது. அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல பிளான்ஸ் பண்ணி டெரா நோவா எக்ஸ்பிடிஷன் அப்படின்னு ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி அண்டார்டிகாவை நோக்கி அவங்க பயணம் மேற்கொள்றாங்க. அப்படி போறப்ப அவங்க சக்சஸ்ஃபுல்லா அண்டார்டிகாவையும் ரீச் ஆயிடுறாங்க. எஸ், அவங்க போயிட்டாங்க. பட் அவங்களுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் அங்க ஆயிடுச்சு. ஏன்னா முதல்ல அண்டார்டிகால ரால் அமன்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்வேவை சேர்ந்தவங்க ஏற்கனவே அந்த நார்வே நாட்டுக்குடைய அண்டார்டிகால நட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அதை பார்த்ததும் இவங்களுக்கு சின்ன டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது. பட் ஸ்டில் பிரிட்டிஷ் காரங்களும் வந்து அண்டார்டிகாவுக்கு போய் பார்த்துருக்காங்க. அவங்க அங்க போயிட்டு எஸ் அண்டார்டிகாவெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அங்க என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்து ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி திரும்ப அவங்க ஊரை நோக்கி பயணம் மேற்கொள்ளும் போது அவங்க வந்து எடுத்துட்டு வந்த உணவுப் பொருட்கள் அது எல்லாமே சுத்தமா தீர்ந்து போயிடுது. அவங்களுக்கு சர்வைவ் பண்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா மாறுது. அதுக்கப்புறம் அவங்க அவங்க அழைச்சிட்டு வந்த டாக்ஸ் நாயெல்லாம் கூட அவங்க உணவா சாப்பிட்டும் கூட அவங்களால சர்வைவ் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் ஃப்ராஸ்ட் பைட். ஃப்ராஸ்ட் பைட்டுங்கிறது ஒரு கொடுமையான நோய். அது எதனால ஏற்படுது அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் குளிர்ல நம்ம பாடி எக்ஸ்போஸ் ஆகுறதுனால ரொம்ப குளிர் தாங்காம நம்ம பாடிக்கு ஒரு சேஞ்ச் ஏற்பட்டு வர நோய் தான் இந்த ஃப்ராஸ்ட் பைட். இந்த நோய் அவங்களுக்கு வந்ததுனால அவங்களால திரும்ப ரிட்டர்ன் ஆக முடியல. அந்த அளவுக்கு அண்டார்டிகா ரொம்ப கொடுமையானது. போக போக சொல்றேன் பாருங்க. இப்ப அங்க உள்ள டெம்பரேச்சர்ஸ் பத்தி பேசலாம். டெம்பரேச்சர்ஸ்னா ஒரு நம்ம நார்மலா இருக்கக்கூடிய இடத்துல ரூம் டெம்பரேச்சர் அப்படின்றது 27 டிகிரி செல்சியஸ் டு 20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இந்த ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய ஏர்ல ஹியூமிடிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரப்பதம் வந்து 84% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் நம்ம ஏசி போட்டு ரூம் டெம்பரேச்சரை கம்மி பண்றோம்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட நம்ம ஏர்ல இருக்கிற ஹியூமிடிட்டி வந்து டிக்ரீஸ் ஆனாலும் ஒரு 30% அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அண்டார்டிகால இருக்கக்கூடிய ஏர்ல ஹியூமிடிட்டி அப்படின்றது 1%க்கும் கம்மியா இருக்கும். அதாவது சுத்தமா இருக்காது, ஹியூமிடிட்டியே இருக்காது. அங்க வந்து மனிதர்கள் வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இங்க வந்து ஒரு சின்ன நல்ல விஷயமும் இருக்கு. அது என்னன்னா, அமெரிக்கன் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்ற ஆணையம் வெளியிட்ட ஒரு அறிக்கைப்படி 70% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து இங்க அண்டார்டிகால தான் இருக்கு அப்படின்னும், ஆனா அதுலயும் அந்த வாட்டர் வந்து 90% வந்து ஃப்ரோசன் ஃபார்ம்ல, அதாவது பனிப்பாறைகளா தான் இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. இப்ப ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வந்து கிளியர் பண்றேன். ஆர்டிக் அண்டார்டிக் ரெண்டும் வந்து ஒரே மாதிரியே இருக்கு, ப்ரொனன்சியேஷன் ஒன்னா இருக்கு, அது ரெண்டும் ஒரே இடமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ரெண்டுமே குளிர் பிரதேசம் அப்படின்னு சொல்லி சில பேர் ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு கூட நினைக்கலாம். அது வந்து கிடையாது. ஆர்டிக் அப்படின்றது நார்த் போல்ல இருக்கு, ஆனா அண்டார்டிகா சவுத் போல்ல இருக்கு. ஆர்டிக் வந்து மனிதர்கள் வாழ தகுதியான இடம். ஏன்னா இங்க வந்து வின்டர் சம்மர் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சுப்போம். இங்க ஆர்டிக்ல வின்டர்ல -50 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும். ஆனா சம்மர்ல கொஞ்சம் பாசிட்டிவா 10 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அண்டார்டிகால வின்டர்லயும் சரி சம்மர்லயும் சரி மைனஸ்ல தான் இருக்கும்பா. அவ்வளோ குளிரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, அண்டார்டிகால வின்டர்லயே -70 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்போ சம்மர்ல
சம்மர்லயுமே -15 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கு. ஆனாலும் கூட அங்க இருக்கிற அந்த வானிலையில கூட பென்குயின்ஸ் மற்றும் பல அனிமல்ஸ்லாம் வந்து அங்க இருக்கு அப்படின்னு சில ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு டேஞ்சரான விஷயத்த பத்தி பேசலாம். அது வந்து வேற ஒன்றும் இல்லை, பிளிசார்ட்ஸ், அதாவது பனி சுழற் காற்று அங்க வந்து நிறைய ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு சின்ன சயின்டிபிக் விஷயத்த சொல்லிக்கிறேன். அனபேட்டிக் விண்ட் அப்படின்னா அதாவது டேல அடிக்கக்கூடிய, காலை நேரங்கள்ல அடிக்கக்கூடிய ஒரு காற்றானது நிலப்பகுதியில வந்து பட்டு சூடை எடுத்து அந்த சூடோட மேல பறக்கும் ஒரு காற்று தான் வந்து அனபேட்டிக் விண்ட். அண்ட் கேட்டபேட்டிக் விண்ட் அப்படின்றது கீழ் நோக்கி போகக்கூடிய ஒரு விண்ட். அந்த விண்ட் வந்து மேல போகாது, கீழே போறதுனால அந்த அந்த காற்றானது ரொம்ப குளிரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி காற்று தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டார்டிகால அடிக்கும். கேட்டபேட்டிக் விண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாம பிளிசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறாவளி காற்று அங்க வந்து அதிகமா அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு இப்ப நம்ம அண்டார்டிகால இப்ப நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னே தெரியாத அளவுக்கு ஃபுல்லா மூடி ரொம்ப பனிமூட்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கிராக்ஸ், அதாவது விரிசல்கள், அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னும் சொல்றாங்க. ஏன்னா இப்ப நம்ம அண்டார்டிகால இருக்கோம், அந்த கிராக்ல தெரியாம காலை வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கீழ் நோக்கி 100 அடி தூரத்துல கூட போய் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அது எவ்வளவு தூரம் அந்த கிராக் வந்து விரிசல் உள்ள போகும் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அண்டார்டிகாக்கு போயிட்டு வந்த நிறைய மக்கள் வந்து திரும்பாததுக்கு காரணம் இதுவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்டார்டிகாவை இந்த காரணத்தினால அண்டார்டிகாவை ஃப்ரோசன் கிரேவ்யார்டு அப்படின்னும் சொல்றாங்க. இப்போ ஒரு சின்ன 2 மார்க் கொஸ்டின் நினைக்கிறேன், 10th படிச்சிருப்போம். ஆனா இது வந்து இங்கேயும் வருது. என்னன்னா ஆல்பெடோ எஃபெக்ட். ஆல்பெடோ எஃபெக்ட் அப்படின்றது என்னன்னா, நம்ம பூமியில இப்ப சன்லைட் படுதுன்னு வச்சுக்கோங்க, சன்லைட்டை வந்து அட்மாஸ்பியர் இழுத்துட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணும். இந்த எஃபெக்டை வந்து நம்ம ஆல்பெடோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம இருக்கிற ஏரியால நார்மலா இந்த அண்டார்டிகாவை தவிர்த்து இருக்கக்கூடிய இடங்கள்ல சன்லைட் அப்படின்றது நம்ம பூமி மேல படும்போது 70% நம்ம வந்து நம்ம பூமி அட்மாஸ்பியர் ஆனது அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு 30% தான் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஆனா அண்டார்டிகால டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்டார்டிகால இந்த ஆல்பெடோ எஃபெக்ட் ரொம்ப மோசமா இருக்கும். சன்லைட் வந்து 90% ரிஃப்ளெக்ட் ஆகி 10% மட்டும்தான் அப்சர்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது மனிதர்கள் வாழ தகுதி ரொம்ப ரொம்ப குறைந்த இடமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க அது மட்டும் இல்லாம மேக்னெட்டிக் ஃபிளக்சுவேஷன்ஸ் அப்படின்ற ஒரு நடக்குது. மேக்னெட்டிக் ஃபிளக்சுவேஷன்ஸ்னா காந்த ஏற்ற இறக்கங்கள், அதாவது புவியீர்ப்பு விசை சரிவர இல்லாம இருக்கிற இடம் அண்டார்டிகா அப்படின்னு சொல்றாங்க. அது எதனால அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆல்பெடோ எஃபெக்ட் கரெக்டா இல்லை இல்லையா, அந்த கரெக்டான அந்த வெப்பத்தட்பநிலை அப்படின்றது கரெக்டா இல்லாததுனால இது ஏற்படுது அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. இங்க வந்து மேக்னெட்டிக் ஃபிளக்சுவேஷன்ஸ் அப்படின்றது சரியா இல்லாததுனால காம்பஸ், ஜிபிஎஸ் ட்ராக்கர் இதெல்லாம் கொலாப்ஸ் ஆகும். நம்மளால சரியா அண்டார்டிகாவை ட்ராக் பண்ணி போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இங்க விமான தடை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா சொல்லப்படுது. அண்டார்டிகாவுக்கு விமான தடை விதிச்சிருக்காங்க. ஓகே, அந்த காலம் சொல்லி போர் அடிச்சாச்சு. அப்ப வந்து போக முடியாது, சோர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நம்ம டெக்னாலஜி ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு இல்லையா, அதனால ஒரு 1990 காலகட்டங்கள்ல அங்க போறதுக்கான வசதிகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஓரளவுக்கு. அதனால 1990 அங்க டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் வந்து ஏற்படுது. அதுலயும் கொஞ்சம் தடைகள்லாம் இருக்கு.
நவம்பர் டு மார்ச் மட்டும்தான் நம்ம அண்டார்டிகாக்கு பயணம் பண்ணலாம். மற்ற காலங்கள்ல வந்து அங்க ஹெவி வின்டர், ரொம்ப -டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு நான் அப்பயும் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து தான் அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அங்க வந்து ஓரளவுக்கு டெவலப்மெண்ட்லாம் ஆச்சு இல்லையா? இப்போ ஒரு இடம் வந்து ஒரு இடத்த பத்தி கண்டுபிடிச்சாச்சு, அந்த இடம் இப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப அதை வச்சு என்னென்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியாவும் கிடைச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணுவாங்க, பல நாடுகளும் சேர்ந்து அங்க ஒரு போர் பண்ணி அவங்களுக்கு சொந்தம் கொண்டாட நினைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் ஒரு விஷயம் நடக்குது. எஸ், அண்டார்டிகால 1946ல அமெரிக்கால இருந்து ஆப்ரேஷன் ஹை ஜம்ப் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷனுக்கு நிறைய போர் வீரர்கள் எல்லாம் கொண்டாந்து வச்சு போர் பயிற்சி கொடுத்து ரெடி பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நிறைய நாடுகள் நம்ம வந்து அண்டார்டிகாவை கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சு அவங்களும் நிறைய பேர் வராங்க. இது வந்து எப்ப நடக்குதுன்னா, செகண்ட் வார் முடிஞ்சு 1946 அந்த காலகட்டத்துல நடக்குது. ஒரு சண்டைக்கு ஒரு முடிவுன்றது 1959ல வருது. என்னன்னா அண்டார்டிகா ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி உருவாக்குறாங்க. இந்த ட்ரீட்டில வந்து முக்கியமான அம்சங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிலப்பகுதியில வந்து மிலிட்ரிய வந்து இன்வால்வ் பண்ணக்கூடாது, இது வந்து ஒரு டூரிஸ்ட் போய் வர இடம் அப்படின்றதுனால இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஆராய்ச்சிகள்லாம் நடத்துறதுக்கு ஒரு ஏதுவான இடமா இதை வந்து நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நியூக்ளியர் அந்த இடம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இங்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பல விதிகள்லாம் வச்சு இந்த அண்டார்டிகா ட்ரீட்டி அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. இதுல 33 நாடுகள் இணைஞ்சிருக்காங்க. அதுல நம்ம இந்தியாவும் ஒண்ணு. நம்ம இந்தியா 1981ல இந்த அண்டார்டிகா ட்ரீட்டில சைன் பண்றாங்க. ஓகே, இவ்வளவு தூரம் சொன்னியே, இங்க ஏதோ ரிசர்ச் பண்றாங்கன்னு சொன்னியே, அது என்னமா அப்படின்னு கேக்குறீங்களா? எஸ், அங்க ரிசர்ச்சும் பண்றாங்க. ரிசர்ச் பண்றத ஃபர்ஸ்ட் அங்க ஸ்டார்ட் பண்ணது அமெரிக்கா தான். அமெரிக்கா வந்து அங்க முதல்ல வந்து ஒரு ரிசர்ச் ஸ்டேஷனை நிறுவுறாங்க. அங்க வந்து அவங்க வந்து ஒரு சின்ன டவுனே வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வின்டர் சீசன்ல ஒரு 200 பேர், அந்த அமெரிக்கன்ஸ் மட்டுமே நான் சொல்றேன், வின்டர் சீசன்ல ஒரு 200 பேர் அளவு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம சம்மர்ல 2000 பேர் வரைக்கும் இங்க வாழ்ந்து ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்க மக்கள் அதிகமா இருப்பாங்க இல்லையா, 2000 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்ப அங்க வந்து நமக்கு நிறைய அப்ப தேவைகளும் நிறைய ஆகும். அந்த தேவைகளுக்காக, அந்த கரண்ட் சப்ளைக்காக அண்டார்டிகாலயும் வந்து ஒரு மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சியில வந்து அன்பார்ச்சுனேட்லி தோல்வியும் அடைஞ்சிடுறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற அந்த காலநிலை அப்படி ரொம்ப பனி அதிகமா உள்ள இடம். அங்க நம்ம இவ்வளவு தூரம் போய் நம்ம சோர்ஸ் எல்லாம் வச்சு இவ்வளோ இது பண்ணதே வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதனால அங்க இந்த நியூக்ளியர் ஸ்டேஷன் வைக்க ட்ரை பண்ணியும் அது தோல்வி ஆயிடுச்சு. ஒரு 10 வருஷம் கிட்டத்தட்ட அவங்க வந்து வைக்க ட்ரை பண்ணியும் அங்க இருக்கிற அந்த சூழ்நிலை காரணமாக அது வந்து முடியாம போயிடுது. அதனால டீசல் ஜெனரேட்டர் தான் யூஸ் பண்றாங்களாம் கரண்ட் சப்ளை அந்த மாதிரி விஷயத்துக்காக. ஓகே, அமெரிக்காவை பத்தி சொல்றியே, நம்ம நாடு எங்க போச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? நம்ம நாடும் எஸ் இருக்கு. அங்க வந்து 1984 அந்த காலம்ல அந்த வருஷத்துல தக்ஷின் கங்கோத்ரி அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியால இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரிசர்ச் சென்டரை அண்டார்டிகால நிறுவுறாங்க. அது வந்து அன்பார்ச்சுனேட்லி சப்மர்ஜ் ஆயிடுது. பட் ஸ்டில் அதை வந்து நம்ம கரெக்டா வந்து மீட் ஆச்சு. இப்ப இந்த தக்ஷின் கங்கோத்ரிய வந்து நம்ம ஒரு சப்ளை பேஸா, அதாவது கொள்முதல் கிடங்குன்னு சொல்லுவோம். அங்க குட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றது, நமக்கு தேவையான விஷயத்தெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தக்ஷின் கங்கோத்ரி ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியா அண்டார்டிகால நிறுவிய ரிசர்ச் சென்டர். அதுக்கப்புறமா 1989ல மைத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனும் நிறுவுறாங்க. அந்த ஸ்டேஷன் தான் வந்து இந்தியாவோட செகண்ட் ரிசர்ச் சென்டர் இன் அண்டார்டிகா. அடுத்ததா 3வதா பாரதி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷனும் நிறுவுறாங்க 2012ல.
இதுதான் நம்ம இந்தியால இந்த நிறுவன ரிசர்ச் சென்டர்ஸ். ஓகே, இவ்வளோ ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்களே, அந்த அண்டார்டிகால அப்ப என்னதான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னோம்னா, கண்டுபிடிச்சிருக்காங்க 2019 பிளாக் ஹோல், அதாவது ஸ்டாரோட லாஸ்ட் ஸ்டேஜான பிளாக் ஹோலை வந்து ரியல் இமேஜா வந்து சவுத் போல் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி அந்த இமேஜை கேப்சர் பண்ணியிருக்காங்க. பிளாக் ஹோல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டா அக்யூரேட்டா நம்மளால இப்ப தெரிஞ்சுக்கவும் முடியுது. அது மட்டும் இல்லாம அண்டார்டிகால நிறைய ரகசியங்களும் மர்மங்களும் இன்னும் இருக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. அட் லாஸ்ட் ஒரு ஜாலஜிஸ்ட் ஒருத்தவங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க பிளட் ஃபால் ஒன்று இது பண்றாங்க. பிளட் ஃபால் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அயன் ரிச் அண்ட் பிளட் ஃபால் அது அப்படின்றதுனால அங்க அது வந்து ஆக்சிஜன்ல பட்டு ரெட்டா வருது அப்படின்னு சொல்றாங்க. அதை கண்டுபிடிச்சது வந்து தாமஸ் கிரிஃபித் டெய்லர் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அண்ட் வைரஸஸ் நிறைய வந்து அண்டார்டிகால கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எஸ், அட் லாஸ்ட் அண்டார்டிகாவோட சமரி அது வந்து சொல்லுங்கண்ணா. ரொம்ப அழகாவே அபர்ணா சொன்னாங்க இல்லையா, பாடி எம்புட்டு விஷயம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அழகா சொன்னாங்க. நம்மள அப்படியே அந்த அண்டார்டிகாவுக்கே கொண்டுட்டு போயிட்டாங்க. ரொம்ப சில்லுன்னு ஒரு கிளைமேட்டா இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாவே பல விஷயத்த நம்மள்ட்ட ஷேர் பண்ணாங்க. அடுத்ததா உங்களெல்லாம் எந்த அளவுக்கு அழகா அன்பாவும் நாங்க வரவேற்றோமோ, அதே மாதிரி உங்களை அழகாவும் வழி அனுப்புறது எங்க பொறுப்பு தான் இல்லையா? அந்த விதத்துல நன்றி உரை கூற வராங்க தையல் நாயகி ஃப்ரம் சகேன் பிசிஏ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சூரியன் மறைந்தாலும் சுடரொளி மறையாது. நம் உள்ள நம்பிக்கை நிழலில் கூட உறையாது. நாளைய வெற்றிக்கு இன்றே விதை பரப்பும் மலரட்டும் கனவு. மாலை வணக்கம் சொல்வோம். இன்றைய நிகழ்விற்கு வருகை புரிந்து சிறப்பித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூறிய நம் கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களுக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டர் நீதி அரசர் அவர்களுக்கும், நம் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும், IQAC பொறுப்பு ஆசிரியர்களுக்கும், அனைத்து துறை தலைவர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும், காலை மற்றும் மாலை நேர அலுவலக பணியாளர்களுக்கும், ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும், இணையதள பதிவுகளை மேற்கொள்ளும் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும், கற்பனத்துறை பேராசிரியர் சுந்தர் ஐயா அவர்களுக்கும், இந்நாள் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர்கள், துணை ஒருங்கிணைப்பாளர்கள், கண்காணிப்பாளர்கள், துணை கண்காணிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை உருவாக்குகிறோம். இன்றைய நிகழ்வில் அறிமுக உரை வழங்கிய 3ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறையிலிருந்து விஸ்வநாதன் அவர்களுக்கும், தொகுப்புரை வழங்கவிருக்கும் 3ஆம் ஆண்டு வணிகவியல் துறையிலிருந்து கார்த்திகேயன் அவர்களையும், பட்டியலிடப்பட்ட கணக்குகள் தினத்தை பற்றி சிறப்பாக பேசிய 2ஆம் ஆண்டு வணிகவியல் துறையிலிருந்து நவீன் அவர்களுக்கும், இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிய 2ஆம் ஆண்டு கணித துறையிலிருந்து அபிராமி அவர்களுக்கும், திருக்குறள் வழங்கிய 2ஆம் ஆண்டு வணிகவியல் துறையிலிருந்து ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வில் வரவேற்புரை வழங்கிய 2ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறையிலிருந்து அபிநயா அவர்களுக்கும், பாரம்பரிய கலை பற்றி சிறப்பாக பேசிய 2ஆம் ஆண்டு வேதியியல் துறையிலிருந்து ஐஸ்வர்யா அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வில் OK to GK வழங்கிய 2ஆம் ஆண்டு கணினி பயன்பாட்டு துறையிலிருந்து அபர்ணா அவர்களுக்கும், இந்த நிகழ்வு முழுவதும் கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்தசிஸ்டிக் ஸ்டூடெண்ட் வெபினார் சீரீஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நன்றி கூறிய தையல் நாய்க்கு மிக்க நன்றி. அப்பாடி நம்ம ஈவெண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் ஸ்டார்டிங்ல ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லையா உங்கள்கிட்ட, when is பைடே, பைடே எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு வந்து சுவாதி அப்படின்றவங்க ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, March 14. ஆமாங்க, நம்ம காலேஜ்ல கூட லாஸ்ட் இயர் March 14 பைடே ரொம்ப சூப்பரா செலிப்ரேஷன் பண்ணாங்க. வேர்ல்டு பைடே அப்படின்னா March 14.
சரிங்க, எனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த சூப்பரான ஒரு ஈவெண்ட்ல உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். பாய். விஸ்வநாதன், வெரி குட் ஈவினிங் டு எவரி ஒன் ஆஃப் யூ. இன்னைக்கு நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்தினவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துகள், பாராட்டுதல்கள். ஆரம்பத்தில் என்ன உடனே வர முடியல, ஏன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் பிரச்சனை, அதனால் என்னால் காலேஜில் தான் இருக்கேன், ஆனால் கனெக்ட் பண்ண முடியல. எல்லாருமே உங்களுடைய பணியை ரொம்ப சிறப்பாக செய்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதல்கள், பாராட்டுதல்கள். அடுத்தது இன்னைக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுங்கிறதுனால சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை பற்றி ரொம்ப நல்லா பேசினாங்க. ஆனால் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சிஏங்கிறது ஒரு ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ், ரொம்ப கடினமான, ரொம்ப சிறப்பான படிப்பு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் எல்லாருமே நிறைய நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பிகாம் படித்தவங்க மட்டும்தான் அது படிக்கலான்ட்டு. பிகாம் படித்தவங்க நிறைய பேர் நம்ம காலேஜிலேருந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பிஎஸ்சி மேத்ஸ், ஃபிசிக்ஸ் படித்தவங்களும் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால சார்ட்டர்ட் அக்கௌண்ட் யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நல்ல கடின உழைப்பு தேவை. அவங்களுக்கெல்லாம் பேக்ரவுண்டு கொஞ்சம் மேத்ஸ் இருக்கிறதுனால அவங்க அதை பண்ண உடனே முடியுது. அதனால யார் கஷ்டப்பட்டாலும் அதை பாஸ் பண்ண முடியும். அதனால இன்னைக்கு அதை பற்றி ஒரு நல்ல கருத்துக்களை சொன்னாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது வந்து ஐஸ்வர்யா வந்து இன்னைய ஒரு டாபிக் 5 வரும் கலைகளில், அதுவும் தற்காப்பு கலைகளை பற்றி ரொம்ப நல்லா பேசினாங்க. அதுவும் இப்போ சுத்தமாக அழிஞ்சு போய் அதை பற்றி எப்படி ரிவைவ் பண்ணி அதை கொண்டுட்டு வராங்கிறது அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள், நன்றிகள். அதுவும் இல்லாமல் அடுத்தது ஓகே டு ஜிகே இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளீட் ஸ்பெஷல் லெக்சர் மாதிரியே பேசினாங்க. அபர்ணா, அதாவது அண்டார்டிகாவை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல், வாழ்த்துக்கள். அதாவது அண்டார்டிகாவை பற்றி சொல்லும்பொழுது கடைசியாக சொன்னாங்க, அண்டார்டிகாவில் வந்து நல்லெண்ண பிரச்சனை இருக்கும் அப்படின்ட்டு. முதல்ல வந்து எந்த நேரமும் குளிராக இருக்கும், அடுத்து வெயில் வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரும்பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்டு பிரச்சனையை பற்றியும் சொன்னாங்க. அங்கே வர்றவங்க அங்கே போயிட்டு வர்றவங்க எல்லாருக்குமே இங்கே வந்ததுக்கு அப்புறம் இந்த ஓரியன்டேஷனே இல்லாமல் கண்ணாமண்ணான்னு இருப்பாங்க கொஞ்ச நாள். அது சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது மாதிரி அண்டார்டிகா எக்ஸ்பெடிஷன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலேயே நிறைய சயின்டிஸ்ட் அங்கே அனுப்புவாங்க. இந்த நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம், நம் கல்லூரியினுடைய 2 பழைய மாணவர்கள், அதாவது வைல்ட் பயாலஜி படித்தவங்க, அண்டார்டிகா எக்ஸ்பெடிஷனுக்கு போயிட்டு அண்டார்டிகா எக்ஸ்பெடிஷனில் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கே உள்ள பேர்ட்ஸ், மேமல்ஸை பற்றி எழுதியிருந்திருக்காங்க. அவங்க இந்த நேரத்தில் அவங்க எல்லாருமே நம்மளை ரொம்ப ப்ரைடாக கொண்டு நிறுத்தின ஒரு நேரம். அதற்கு அவர்களையும் இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன். 2004-5 நானும் அந்த இன்டர்வியூக்கு போயிருந்தேன். 3 மாதத்துக்கு நான் கேட்டேன் பர்மிஷன் அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதுதான் செலெக்ஷன், 3 மாதம் எடுப்பாங்க, இல்லைன்னா 1 வருஷத்துக்கு மேலே எடுப்பாங்க. ஆனால் எனக்கு கிடைச்ச செலெக்ஷன் வந்து 1 இயருக்கு மேலே. ஆனால் லீவு போட முடியாதுங்கிற ஒரே ஒரு காரணத்தில் நான் வரலன்னு சொல்லி அதை டிக்ளைன் பண்ணிட்டேன். அதனால் அண்டார்டிகா எக்ஸ்பெடிஷனுங்கிறது இப்போ ரெகுலராக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். மைக்ரோபயாலஜிஸ்ட் எடுப்பாங்க, பயோடெக்னாலஜி எடுப்பாங்க, எல்லா சயின்டிஸ்ட்டும் எடுக்கிறாங்க. அதை அடிக்கடி அதனுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து கோவாவில் இருக்குது. பேப்பரில் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா எக்ஸ்பெடிஷனுக்கு ஆள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நீங்கள் பிஹெச்டிலாம் முடிச்சு இல்லை ஒரு அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷனோ இருந்தால் அப்ளை பண்ணி போகலாம். ஆனால் போயிட்டு வர்றது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம். அவங்க சொன்ன மாதிரி அங்கே ஏர்கிராஃப்டில் போய் இறங்க முடியாது. சவுத் ஆப்பிரிக்கா போய் கேப்டவுனில் இருந்து ஷிப்பில் தான் போகணும். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் உண்மையிலே அதை மிஸ் பண்ணதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா 1 இயர்லாம் போனால் வேலையை விட்டுட்டு தான் போகணும். அந்த மாதிரி நியாயத்தில் அதை நான் செய்யறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் அந்த போனவங்க 2 பேரும் 3 மாதம் போயிட்டாங்க. ரொம்ப நிறைய அதை பற்றி பேசியிருக்காங்க. அது மாதிரி அண்டார்டிகா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதுலேருந்து ரெகுலராக பீப்புள் போயிட்டு வராங்க. அது மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல இருந்தோம் பீப்புள் போவாங்க. பப்ளிக் இன் த சென்ஸ் அவுட் சைடு நோடல் இன்ஸ்டியூட்டையும் எடுப்பாங்க. அந்த மாதிரி டயத்தில் நம்மளும் போக முடியும். அதனால அதையும் ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு நேரத்தில் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்திய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வினை நீங்கள் இன்னும் சிறம்பட பல நண்பர்களை அழைத்து வந்து சிறப்பாக நடத்த வேண்டும். அதாவது 1ஆம் ஆண்டு மாணவர்கள் இப்பொழுதுதான் வந்துள்ளார்கள். அவர்களிடம் இதை பற்றி எடுத்து கூறி அவர்களையும் இந்த நிகழ்வினை போய் புரிந்து கொள்ள செய்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்து அவர்களுக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி அவர்களிடம் இந்த திறமைகளை வெளிக்கொணர்ந்து இந்த நிகழ்வினை நீங்கள் இன்னும் சிறப்பாக நடத்த வேண்டுமா இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விஸ்வநாதன், கார்த்தி மற்றும் அனைத்து
மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதற்கு பழைய மாணவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஐயா நான் ரெகுலரா இதுல இருந்து பண்ணக்கூடியவர், அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி விஸ்வநாதா முடிச்சவன். குட் ஈவினிங். Thank you very much, but thank you very much. Thanks a lot for each and every one of you. Okay.